விஜய் வீடு இருக்கும் பகுதிக்கு சந்தேகத்துக்குரிய வகையில் செல்லும் அனைவரையும் விசாரிக்கும்படி போலீசாருக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் விஜயின் வீட்டு நெருக்கே சாலை தடுப்பு அமைக்கப்பட்டு வீட்டை சுற்றிலும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கரூரில் நடந்த துயர சம்பவத்தின் எதிரொலியாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜய் வீட்டில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தி. இது குறித்து நமது செய்தியாளர் சிவகுமார் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சிவகுமார், உங்க விரிவான தகவல். தமிழக வெற்றிக்கழகம் தரப்புல ஒவ்வொரு வாரமும், அதாவது கடந்த 3 சனிக்கிழமைகள்ல தமிழகம் முழுவதும் உள்ள ஒரு 6 இடங்கள்ல பிரச்சாரம் செய்யப்பட்டது. இந்நிலையில நேற்று நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய 2 பகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்யறதா இருந்தது. நாமக்கலுக்கு காலை 10 மணிக்கும், கரூர்ல மதியம் 1 மணிக்கு அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில கரூருக்கு இவர் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு மாலை 6 மணி தாண்டிடுச்சு. அதாவது சனிக்கிழமை அப்படிங்கிறப்போ அந்த துணி மிஷின்ல வேலை பார்க்கிறவங்க, அதாவது கைத்தறி தொழிலாளர்களுக்கு மாலை 5 மணி அளவுல உங்களுக்கு வேலை முடிஞ்சு வெளியே வரக்கூடிய நேரத்துல கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக முன்னிறுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, 6 மணி அளவுல அந்த கூட்டம் ஆரம்பிச்சாங்க. கூட்டம் ஆரம்பிச்ச நேரத்துல அந்த இடமானது ஒரு மிகவும் நெருக்கடி பிடிச்ச ஒரு இடம் அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அதிக அளவுல கூட்டம் சேர்ந்த ஆரம்பிச்சது. அதே நேரத்துல மூச்சு திணறல் ஏற்பட்டு ஏறத்தாழ குழந்தைகள், பெண்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்டோர் பலியான ஒரு சூழ்நிலை தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதாவது பரப்புரை வேடிக்கை பார்க்க வந்த நேரத்துல சட்டத்திட்ட விதிமுறைகளை மதிக்காம தந்தோண்டி தனமா நடந்த ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல ஏற்பட்ட நெருக்கடி மற்றும் மின்கட்டணம், அதாவது மின் துளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, போன்றவற்றால 35 பேர் அந்த கூட்டத்துல சிக்கி உயிரிழந்துட்டாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில பிரதமர் ஆகட்டும், பிரதமர், துணை ஜனாதிபதி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் அந்த சம்பவ இடத்துக்கு உடனடியா அங்கங்க இருக்கிற வேண்டிய உதவிகளை செஞ்சாங்க. மேலும் தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிடப்பட்டிருந்தது. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஆணையமானது அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது அருண ஜெகதீஷன் அப்படிங்கிறவங்களோட ஒரு நபர் ஆணையம் இதுல அமைக்கப்பட்டிருக்குது. அமைக்கப்பட்ட நிலையில இதை பத்தி சற்றும் கண்டுகொள்ளாம விஜய் என்ன பண்ணிட்டாரு, தன்னோட தனி விமானம் மூலம் நேற்று இரவு சென்னை சேர்ந்துட்டாரு. கேட் நம்பர் 6ல இறங்கினவர் செய்தியாளர்களுக்கு பதில் தெரிவிக்காம வேகமாக தனது வீட்டை நோக்கி சென்ற ஈந்தம்பாக்கத்திலிருந்து தன்னோட வீட்டை நோக்கி சென்ற ஒரு நிலையில மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் வீட்டை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. மேலும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் அங்க வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அங்க இந்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கு. மேலும் நடந்த விபத்து காரணமா தமிழக வெற்றிக் கழகத்தோட கரூர் மாவட்ட கழக செயலாளர் மதியழகன் மீது போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பாரதிய நியாய சங்கீத் சட்டத்தின் செக்ஷன் 105, அதாவது எதிர்பாராத விதமா மரணம் நிகழ்தல், அதே மாதிரி செக்ஷன் 106, BNS 106, அதாவது டெத் காஸ்ட் பை நெக்லிஜென்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு மேல எதிர்பாராத விதமா நடக்கிறது ஒண்ணு. செக்ஷன் 110, அதாவது அன்லாஃபுல் அசம்பிளி, அதாவது அனுமதியின்றி ஒன்று கூடுதல் மற்றும் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம். அதே மாதிரி செக்ஷன் 120, 121, அதாவது காயம் ஏற்படுத்துதல், அதே மாதிரி வேகமாக செல்லக்கூடிய நிறையிலத்தை உட்படுத்துதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி தற்போது வரை கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 47 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இறந்தவங்க போக. இதுல 47 பேர்ல 11 பேர் தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிறாங்க. அமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில 23 பேரும், அப்பல்லோ மருத்துவமனையில ஒருத்தரும், அக்ஷயா மருத்துவமனையில 6 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாதன் மருத்துவமனைங்கிற பேர்ல ஒருத்தரும், KMCல 3 பேர் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 34 பேர்ல 11 பேர் தீவிர சிகிச்சை பிரிவுல தான் தற்போது வரை சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில இது குறித்து எந்த விதமான அசம்பாவிதமும் விஜய்க்கோ அந்த ஏரியாவிலேயே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தற்போது அவர் வீட்டை சுத்தி போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்குது. ஏற்கனவே நீதிமன்றம் என்ன தெரிவிச்சிருந்தது அப்படின்னா, அதாவது ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு அந்த கட்சி தலைமை தான்
முழுவதுமாக பொறுப்பேற்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரக்கூடியவங்களுக்கு முறையானபடி வகுக்க வேண்டியது, அதாவது அவங்க இப்படிதான் வரணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல வேண்டியது ஒரு கட்சி தலைமையோட பொறுப்பு. இதையெல்லாம் மீறி செயல்பட்டா நாங்க ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தது. இந்நிலையில நேற்று நடைபெற்றிருக்கிற மரணம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்று எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி கரூருக்கு அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் எல்லாருமே இன்னைக்கு கரூருக்கு வர்றாங்க. கரூருக்கு அந்த பொதுமக்களை பார்வையிடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் குடும்பத்துக்கு நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது எதிர்பார்க்காத ஒரு கூட்டம். அங்க கேட்கும்போது என்ன சொல்றாங்க, அதாவது கரூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது விஜய் பேசிட்டு இருக்கிற நேரத்துல மின்சாரம் துண்டிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவரோட பேச்சை கேட்கறதுக்காக கூட்டம் நெருக்கினதாகவும், இதுல இடர்பாடுகள்ல சிக்கித்தான் 30க்கும் மேற்பட்டவர் இறந்ததாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கிறதுங்க. நிச்சயமாக சிவகுமார், மீள முடியாத துயரத்துல கரூர் இருக்கும்போது விஜயோட வீட்டுக்கு இப்போ பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தகவல்களுக்கு நன்றி. நடிகர் விஜய் வீட்டிற்கு சனிக்கிழமை இரவு முதல் காவல்துறை பாதுகாப்பை அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தி. விஜய் வீடு இருக்கும் பகுதிக்கு சந்தேகத்துக்குரிய வகையில் செல்லும் அனைவரையும் விசாரிக்கும்படி போலீசாருக்கு உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது. விஜய் வீட்டின் அருகே சாலை தடுப்பு அமைத்து வீட்டை சுற்றிலும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சந்தேகத்துக்குரிய வகையில் செல்லும் அனைவரையும் விசாரிக்கும்படி போலீசாருக்கு உத்தரவும் வழங்கப்பட்டுள்ளது.